ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் நல சேனல். இன்றைய பேர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பான தற்போது ஒரு புதிய அறிவிப்பு வெளியாயிருக்கு. அது என்ன அறிவிப்பு இந்த பதிவில் பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை தொடர்பான தற்போது ஒவ்வொரு அறிவிப்பு வெளியாகி உடனே நம்ம சேனலை தொடர்ந்து பதிவிட்டு கொண்டே வருகிறோம். அது மூலம் நீங்கள் பார்த்து பலனடையலாம். அதுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா மகளிர் உரிமை தொகை தொடர்பாக ஒவ்வொரு அப்டேட் நம்ம சேனல் தொடர்ந்து பதிவிட்டு கொண்டு வருகிறார். நீங்கள் அதனை பார்த்து பலனடையலாம். நீங்கள் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ண பாருங்கள். மற்றும் மகளிர் உரிமை தொகைக்கு தற்போது மேல்முறை செய்த அனைவருக்கும் தற்போது ஒரு 5 விதமான எஸ்எம்எஸ் இருக்குது. அது எந்த மாதிரியான எஸ்எம்எஸ்லாம் வந்திருக்கு, அதுக்கு என்னென்ன டீட்டெயிலாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம். மற்றும் மேல்முறை செய்த சில பேருக்கு அவங்களுடைய விண்ணப்ப எண்ணை பதிவிட்டு அவங்களுடைய விண்ணப்ப நிலையை அறியும் போது அவங்களோட விண்ணப்பத்தின் நிலை தரவுகள் கிடைக்கப்படவில்லை என்று வருகிறது. அவங்கள என்ன செய்ய வேண்டும், அவங்களுடைய விண்ணப்பத்தின் நிலையை தெரிய வேண்டும் என்றால் அவங்களே என்ன செய்ய வேண்டும் போன்ற கூடுதல் விவரம் நம்ம பதிவில் தந்திருக்கோம். ஆனால் நம்ம பதிவு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகைக்கு அரசாங்கம் 5 மாதங்கள் முன்பு 2 கட்ட முகாம் நடத்தி அதன் மூலியம் 1,67,00,000க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் பெறப்பட்டது. அதன் மூலியம் தகுதியானவர்னு சொல்லிட்டு கருதி அரசாங்கம் 1,11,00,000க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணி அவங்க மாதந்தோறும் 1,000 ரூபாய் அரசாங்கம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் மூலியம் 56,00,000க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் அரசாங்கம் நிராகரிக்கப்பட்டது. அதன் மூலியம் தகுதியான சொல்லிட்டு கருதப்பட்டால் அவங்க மேல்படி செய்யலாம்னு சொல்லிட்டு அரசாங்கம் அறிவித்தாங்க. அது மூலியம் 11,85,000க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் மேல்மேடு சேர்ந்துருந்தாங்க. அவங்க தகுதியான பட்சத்தில் அவங்க மேல்மேடு சேர்ந்துருந்தாங்க. அது மூலியம் அவங்க கலைவெல்லாம் ஈடுபட்டு அவங்க தற்போது அவங்களோட அப்ளிகேஷன் அவங்க உண்மையாக தகுதி இருக்கா தகுதியான சொல்லிட்டு அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்களோட அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிட்டு சொல்லிட்டு தற்போது கலைவில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த கலைவில் ஈடுபட்டு இருக்கும்போது சில பேருக்கு எஸ்எம்எஸ் இருக்குது. அந்த மாதிரி எந்த மாதிரியான எஸ்எம்எஸ்லாம் தற்போது ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல 5 விதமான எஸ்எம்எஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி எந்த மாதிரியான எஸ்எம்எஸ்லாம் இருக்குது, அது என்னென்ன டீட்டெயிலாம் தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு மேல்முறை செய்த உடனே உங்களுடைய பதிவு செய்த மொபைல் எண்ணுக்கு இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்திருக்கும். வணக்கம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான உங்களுடைய விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அப்படி வந்தால் மட்டுமே உங்களுடைய அப்ளிகேஷன் அவங்க கலைவில் ஈடுபடுவாங்க. இந்தமாரி எஸ்எம்எஸ் வரலாம் கண்டிப்பாக உங்களுக்கு கலைவில் ஈடுபடுறது கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். உங்களோட அப்ளிகேஷன் டிலே ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்திருக்கா சொல்லிட்டு உங்களோட மொபைல் பதிவு செய்த மொபைல் நீங்கள் செக் பண்ணிங்க. அது மூலியம் வந்திருந்தால் மட்டும் உங்களுக்கு கலைவில் ஈடுபடுவாங்க. உங்களோட அப்ளிகேஷன் அவங்களோட போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பி வைத்திருக்காங்க. அந்த எஸ்எம்எஸ் வந்திருக்கா கண்டிப்பாக நீங்கள் மேல்முறை செய்த மொபைல் எண் நீங்கள் செக் பண்ணிக்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு சகோதரிக்கு வணக்கம். மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். வாழ்த்துக்கள். இன்று முதல் மாதந்தோறும் கிடைக்கும் 1000 ரூபாய் உதவித்தொகை அல்ல, தங்களின் உரிமை தொகை. உங்களின் ஒருவர் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாடு முதலமைச்சர்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை அவங்க அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டுருங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வரும். இந்த மாதிரி எஸ்எம்எஸ் உங்களுக்கு கண்டிப்பாக மாதம் உங்களுக்கு 1000 ரூபாய் வருவது உறுதியாகி விட்டது. அது மூலியம் உங்களுக்கு மகளிர் உரிமை 100% உங்களுக்கு கிடைப்பது அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்திருக்கா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அப்ரூவல் ஆகிருக்கு உங்களோட அப்ளிகேஷன். அது மூலியமாக தான் மட்டுமே உங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கும். இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்திருக்கா சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு மேல்முறை செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு இந்த மாதிரி எஸ்எம்எஸ்லாம் வந்திருக்கா பாருங்கள். சில பேருக்கு கலைவில் தற்போது ஈடுபட தொடங்கி விட்டாங்க அரசாங்க ஊழியர்கள் எல்லாம். அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி எஸ்எம்எஸ்லாம் இருக்குது. அது மூலியம் நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்திருக்கா பாருங்கள். தற்போது 3வது எஸ்எம்எஸ் எந்த மாதிரி எஸ்எம்எஸ் வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. டியர் கஸ்டமர், டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட் ஆஃப் ரைஸ் 1 கிரெடிட் டு யுவர் அக்கௌண்ட் நம்பர் தந்திருக்காங்க. இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்திருக்கா பாருங்கள். சில பேருக்கு டிபிடி கவர்மெண்ட்டு சொல்லிட்டு வந்திருக்காங்க. சில பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை சொல்லிட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கலாம். ஆனால் அந்த ₹1 உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டில் வந்திருக்கா செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் மகளிர் உரிமை கிடைப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்தால் மட்டுமே உங்களுக்கு மகளிர் உரிமை உங்களோட அக்கௌண்ட்டில் வரும். அப்படி இல்லை உங்களோட அக்கௌண்ட்டில் எதனா மிஸ்டேக் இருக்குது அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த 2 எஸ்எம்எஸ் வந்திருந்தால் மட்டுமே நீங்கள் பாருங்கள். தற்போது இந்த 3வது எஸ்எம்எஸ் வந்திருக்கா செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்திருந்தால் கண்டிப்பாக மகளிர் உரிமை
உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து மாதம் வந்து வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் பாருங்கள், அப்படி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த மாதிரி எஸ்எம்எஸ் எது வரலன்னா கண்டிப்பாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போய்ட்டு உங்களோட ஆதார் கார்டு எண் வந்து லிங்க் ஆகிருக்க பாருங்கள். அப்படி லிங்க் ஆனால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து மகளிர் உரிமைத்தொகை உங்களோட அக்கௌண்ட்டில் வரும். இல்லை உங்களுக்கு வந்து மணி ஆர்டர் மூலியம் வருவதற்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் பாருங்கள், நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதற்கான வீடியோ லிங்க் வந்து கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட் தரும். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களோட ஆதார் கார்டு வந்து லிங்காக இருக்கா லிங்க் ஆகலன்னு சொல்லிட்டு பார்ப்பதற்கு வந்து நம்ம சேனல் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். நீங்கள் தற்போது 4வது எஸ்எம்எஸ் வந்து எந்த மாதிரி எஸ்எம்எஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 2023 அக்டோபர் மாதத்திற்கான உரிமை தொகை தங்களது வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. செலுத்தப்பட்ட வங்கியின் பெயர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. நன்றி சொல்லி தந்திருக்காங்க. இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வரும். உங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வந்து 1000 ரூபாய் வந்து அங்கே வந்து செலுத்தி விட்டாங்களா உங்களோட எஸ்எம்எஸ் வந்து இந்த மாதிரி வரும். உங்களுக்கு வந்து எந்த பேங்க்கில் வந்து அரசாங்கம் வந்து செலுத்தியிருக்காங்க, அதே மாதிரி பேங்க் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சில பேர் 2-3 அக்கௌண்ட் நம்பர் வச்சுருப்பாங்க. வந்து உங்களுக்கு வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அரசாங்கம் செலுத்தியிருக்காங்க சொல்லி இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. சில பேருக்கு வந்து மென்ஷன் ஆன வரலாம். உங்களுக்கு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் முடிச்சோன்னா அங்கே வந்து வரும். சில பேருக்கு டிபிடி கவர்மெண்ட் பேமெண்ட்னு சொல்லிட்டு வரும். சில பேருக்கு வந்து கல்யாண மகளிர் உரிமை தொகை மென்ஷன் பண்ணி வரும். நீங்கள் வந்து எந்த மாதிரி வந்தாலும் கவர்மெண்ட் பேமெண்ட் தான் உங்களுக்கு. மேக்ஸிமம் பாருங்கள், இந்த மகளிர் உரிமை தொகை வந்து இந்த மாதிரி எஸ்எம்எஸ்லாம் வரது வாய்ப்பு இருக்குது. தற்போது 5வது எஸ்எம்எஸ் வந்து எந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேல்முறை செய்த அனைவருக்கும் வந்து சில பேர் வந்து தகுதியின்மை காரணமாக நிராகரிக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து எந்த மாதிரி நிராகரிக்கப்பட்டிருக்காங்க, அதற்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு இந்த எஸ்எம்எஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உரிமை தொகைக்கான தங்களது மேல்முறையீடு விண்ணப்ப எண் தங்களது விண்ணப்ப திட்ட விதிமுறைகளின்படி நிராகரிக்கப்பட்டுள்ளது. காரணம், உங்கள் குடும்பத்தில் 4 சக்கர வாகனம் உள்ளது என்பது கள ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின் ஆளுமை முகாமை சொல்லியிருக்காங்க. தற்போது எங்களோட அப்ளிகேஷன் வந்து ஏன் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்காங்கன்னா, கலைவில் ஈடுபடும் வந்து அவங்க விசாரிக்கும் போது வந்து அவங்களிடம் வந்து 4 சக்கர வாகனம் இருப்பது வந்து உறுதியாகிவிட்டது. அது மூலியம் வந்து அவங்க வந்து மகளிர் உரிமை வந்து ரத்து செய்யப்பட்டுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் அறிவித்திருக்காங்க. அது மூலியம் போல் வந்து உங்களோட குடும்ப ஆண்டு வருமானம் வந்து அதிகமாக இருந்தால் உங்களுடைய மகளிர் உரிமை வந்து ரத்து செய்யப்பட்டிருப்பாங்க. அதேமாதிரி வந்து மின்சாரம் வந்து 3600 யூனிட் மேலே நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்களோட அப்ளிகேஷன் வந்து கேன்சல் பண்ணுறது வந்து அரசாங்கம் வந்து முழு அதிகாரம் இருக்கும். அதேபோல் உங்களோட ஒரு ஃபேமிலியில் வந்து யாரா வந்து ஓய்வூதியம் வந்து வாங்கி கொண்டு இருந்தால் அவங்க வந்து அதற்கான காரணம் வந்து மென்ஷன் பண்ணி உங்களை வந்து மகளிர் உரிமை வந்து ரத்து செய்யப்பட்டிருப்பாங்க. அது மூலியம் நீங்கள் வந்து பார்த்துங்க. நீங்கள் எந்த காரணம் வந்து அவங்க வந்து உங்களோட மகளிர் உரிமை வந்து ரத்து செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துங்க. நீங்கள் அதுக்கான காரணம் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரியான 5 விதமான எஸ்எம்எஸ் தான் வந்து மேல்முறை செய்த அனைவருக்கும் வந்து வந்து கொண்டே இருக்கிறது. மற்றும் வந்து மேல்முறை செய்த அனைவருக்கும் வந்து எந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்குறாங்க கலைகள்னு சொல்லிட்டு நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதற்கான வீடியோ லிங்க் வந்து கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட் தானே தேவையான பாருங்கள். ஏன்னா கலைகள் வந்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கோம். அதே மூலியம் வந்து சில பேர் வந்து விசாரித்து கேட்டது மூலியமாக வந்து இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எங்களுக்கு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூறியிருக்காங்க. அந்த கொஸ்டின்லாம் வந்து நம்ம எடுத்து நீங்கள் வந்து எந்த மாதிரியான பதிலெலாம் சொல்ல வேண்டும் சொல்லிட்டு நம்ம வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாம் பாருங்கள். சில பேருக்கு வந்து இன்னும் வந்து கலைவில் வந்து ஈடுபட்டு இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி கலைவில் ஈடுபடும் போது வந்து சில பேருக்கு வந்து கால் பண்ணி கேட்குறாங்க, சில பேருக்கு வந்து நேரில் வந்து கேட்குறாங்க. நீ வந்து கால் பண்ணி கேட்டோம், நேரில் வந்து கேட்டோம், எந்த மாதிரி பதிலெலாம் நீங்கள் வந்து கூற வேண்டும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் தந்திருக்கோம். அந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் எல்லாமே பாருங்கள். நீங்கள் ஏன்னா பார்த்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து மகளிர் உரிமை வந்து கிடைப்பதில் வந்து எந்த ஒரு சிக்கல் வந்து ஏற்படாமல் இருக்கும். தற்போது வந்து சில பேருக்கு வந்து அவங்களுடைய விண்ணப்பத்தை எண்ணு வந்து அவங்க வந்து விண்ணப்பத்தின் நிலையை வந்து செக் பண்ணும்போது வந்து அவங்களுக்கு வந்து தரவுகள் வந்து கிடைக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு வரும். அவங்கள என்ன செய்ய வேண்டும் சொல்லிட்டு நம்ம வந்து கவர்மெண்ட் ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி கிடந்த மூலியம் வந்து அவங்க வந்து புதிய விண்ணப்பம் வந்து அரசாங்கம் வந்து ஜனவரி முதல் வந்து தொடங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த விண்ணப்பத்தில் வந்து இவங்க வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூறியிருந்தாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவங்க வந்து அப்ளிகேஷன் போடும்போது என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், அது வந்து தவறாக வந்து என்ன டீட்டெயில் வந்து என்டர் பண்ணியிருக்கலாம். அது மூலியம் வந்து உங்களோட குடும்ப அட்டையை வந்து தவறாக என்டர் பண்ணது மூலியம் வந்து உங்களுடைய தகவல் வந்து கிடைக்கப்படும் சொல்லிட்டு வரும். அதனால் மேக்ஸிமம் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு தகுதி இருக்கும் பட்சத்தில் வந்து திருப்பி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து அதுக்கான அப்ளிகேஷன் டேட்லாம் வந்து அறிவித்த உடனே நம்ம சேனல் வந்து பதிவிடுவோம். அது மூலம் நீங்கள் வந்து பார்த்து வந்து புதுசாக வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் அதனால் மேக்ஸிமம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா சில பேருக்கு தகவல் கிடைக்கப்படலாம். அவங்க வந்து வேறு வழி இல்லை. நீங்கள் கண்டிப்பாக வந்து புதிய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். அது மூலியம் வந்தால் மட்டுமே உங்களுக்கு மகளிர் உரிமை வந்து கிடைப்பது வந்து உறுதியாகிவிடும். ஆனால் மேக்ஸிமம் தான் வெயிட் பண்ணி பாருங்கள். புதிய அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுன்னு தெரியாது. அரசாங்கம் ஜனவரி மாதம் லாஸ்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நடுவில் வந்து பொங்கல் பண்டிகை வருவதால் வந்து லாஸ்ட்டில் வந்து மேக்ஸிமம் அதற்கான அப்ளிகேஷன் வந்து விடுவாங்க சொல்லியிருக்காங்க அரசாங்கம். ஆனால் மேக்ஸிமம் வெயிட் பண்ணி பாருங்கள். விட்ட உடனே வந்து நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுவோம். அது மூலம் நீங்கள் வந்து பார்த்து வந்து நீங்கள் வந்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம். மற்றும் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து கலைவில் வந்து கட்டம் எல்லோரும் மேக்ஸிமம் வந்து பதில் கூறுங்க. ஏன்னா சில பேர் வந்து கலைவில் வந்து இந்த வெள்ள காரணமாக வந்து
தற்போது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்போது வந்து அது வந்து ஆரம்பித்து கொண்டு இருக்கிறார்கள். அதை வந்து கலைகள் வந்து எல்லாருமே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜனவரி மாதத்துக்கான பணம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து கண்டிப்பாக வருவதற்கு வந்து அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் வந்து மேல்முறை செய்த அனைவருக்கு வந்து கலைகள் வந்து ஈடுபட்டு கொண்டு இருப்பதாக வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே சரியான பதில் வந்து கூறுங்க. யாரும் தவறான பதில் கூடாதுங்க. ஏன்னா சில பேருக்கு கால் பண்ணி கேட்கறது மூலியம் வந்து அவங்களுடைய மொபைல் எண்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வச்சு பாருங்கள். ஏன்னா கால் பண்ணி கேட்டால் மட்டுமே சில பேர் வந்து கால் அட்டன் பண்ணால் போயிட்டுனா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அவங்க வந்து நிராகரிக்கப்படுவதற்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து திருப்பி கால் பண்ணால் கால் பண்ணுங்க அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. எல்லா டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு வந்து எதனா எஸ்எம்எஸ் வந்திருக்கா பாருங்கள். அதேமாதிரி வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதனா டவுட் என்ன இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மகளிர் உரிமை தொகை தொடர்பாக எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.